ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த நல்ல நாளிலேயே இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்கணும்னு ஓடி வந்திருக்கேன். நீ எப்போதும் யார் கூப்பிட்டாலும் உடனே ஓடி போய் நிற்கிற, அவங்களுக்கு தேவைப்பட்டதையெல்லாம் உடனே செஞ்சு கொடுத்துட்ற. இப்படி எல்லாரும் எளிதில் பார்க்கக்கூடிய ஆளாக, எளிதில் தேடின உனக்கு கிடைக்கக்கூடிய ஆளாக நீ இருந்துக்கிட்டே இருந்தீனா நாளடைவில் உனக்கான மதிப்பு குறைய தொடங்கிடும். நீ எப்போவுமே எல்லாருக்கும் உதவி செய்கிறங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் எப்போதுமே உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீனா எல்லாரும் அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் தேடக்கூடிய அளவில் இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. அவங்க உன்னை காயப்படுத்தும் போதும் உன் மனசை கஷ்டப்படுத்தும் போதும் நீ எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தீனா அப்புறம் இதுவே ஒரு வாடிக்கையாக போயிடும். மறுபடியும் மறுபடியும் அவர்கள் உன்னை காயப்படுத்தும் அளவுக்கு ஏமாளியாக அப்பாவியாக இருக்காதே என் செல்லமே. உனக்கு தகுதியானதை விட நீ ஒருபோதும் குறைவானதை ஏற்றுக்க வேண்டாம். ஏன்னா உன்னுடைய தகுதியும் திறமையும் எந்த அளவுக்கு உயர்ந்தது சிறப்பானதுன்னு இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். உனக்கென எல்லாத்துக்குமே ஒரு எல்லையை உருவாக்கி வச்சுக்கோ. மற்றவங்க கூட பேசுகிறதுலையும் பழகிறதுலையும் உதவி செய்வதிலும் கூட ஒரு எல்லையை வச்சுக்கிட்டீனா தான் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே சரியாக கிடைக்க பெறுவாய் என் செல்லமே. அதை விட்டுட்டு அளவு கடந்த அன்போட பாசத்தோட நம்பிக்கையோடு அடுத்தவங்க கிட்ட நீ பழகும்போது உனக்கு ஏமாற்றமும் தோல்வியும் அவமானமும் தான் மிஞ்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்த நாட்களில் எல்லாம் அதிகப்படியான நாட்களை அவசியம் இல்லாத தேவையற்ற செயலுக்காக தான் செலவழிச்சிருக்க. இனிமேலாவது வாழ்க்கையை உனக்காக தேவையான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவழிக்க தயாராகு. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விஷயங்களிலும் எல்லா மனிதர்களிடமும் கூட கொஞ்சம் பக்குவமாக நடக்க கற்றுக்கோ என் செல்லமே. பக்குவம் அடைவது என்பது பழிக்கு பழி வாங்கக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிறது தான் சரியானது. யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும், உனக்கு கெட்டதே செஞ்சு கெடுதலே நினச்சாலும் கூட அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டாம். அவங்க மனசில் அழுக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டுட்டு கடந்து போ. காயங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து கஷ்டங்களிலிருந்து உன்னை விலக்கி வைக்க இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இந்த வராகி அம்மா சொல்கிறத கேளு. உன் வாழ்க்கையில் உனக்கா எப்போது எதை செய்யணும்னு தோணுதோ அப்போது செஞ்சினா போதும். அடுத்தவங்க கேட்குறாங்கன்றதுக்காக அவசரமாக திருமணம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அடுத்தவங்களுக்காக குடும்பத்தை உடனே தொடங்கிடணுன்ற அவசியமும் இல்லை. நீயாகவே வாழ்க்கை எப்படி வாழணும்னு ஒரு அழகான திட்டம் போட்டு அதன்படி இந்த வயசில் இதை செய்யணும், இந்த வயசில் கல்யாணம், இந்த வயசில் குடும்பத்தை தொடங்குறது, இந்த வயசில் வீடு வாங்குறதுன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலக்கெடுவை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் சரியான திட்டம் போட்டு உனக்கான செயல்களை நீ சிறப்பாக செய்ய தொடங்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ பிறக்கிறதும் சரி, இந்த உலகத்தில் வாழ்கிறதும் சரி, எப்போ எவ்வளவு காலம் எப்படின்னு யாராலும் சொல்ல முடியாதல்லவா. அப்புறம் என்ன, இருக்கும் வரைக்கும் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே அழகாக ரசித்து வாழ தயாராகு. நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு உச்சத்தில் இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் சிரித்து கைத்தட்டி பாராட்டி உன்கிட்ட நட்பும் உறவும் வந்து செலுத்துவார்கள். அந்த நேரத்தில் துரோகியும் உன் கூட நண்பன் போலவே வந்து நிற்பான். எதையாவது செஞ்சு இப்படியாவது உனக்கு கீழே தள்ளிவிடணும்னு முயற்சி செய்வாங்க. ஆனால் நீ கவனமாக இருந்து உன் கூட நிற்கிறவங்களில் யார் சரியானவங்க யார் துரோகிகள்ன்றத அடையாளம் கண்டுக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ போடுற திட்டங்கள் வேணும்னா உனக்கு நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் இந்த வராகி அம்மாவின் திட்டம் ஒருபோதும் தப்பி போகாது, தவறி போகாது. இன்னைக்கு ஏன் திட்டப்படியே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக அமைச்சு கொடுக்க தான் போகிறேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது
நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. என் திட்டப்படி உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க தான் போகிறேன். எந்த வேலையை செய்தாலும் சரியாக திட்டம் போட்டு சிறப்பாக செய்ய பழகு. அடுத்தவங்கக்கிட்ட பொய் சொல்கிறதும் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட குறை சொல்கிறதும் வேண்டாம் என் செல்லமே. திட்டமிட்ட வேலையை செய்யாமல் அப்புறம் பார்த்துக்கலான்னு பொழுதை போக்குவதும் தவறான விஷயம்தான். எப்போதுமே உன் எதிர்காலம் ஏற்றம் மிகுந்த காலமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டினா உன் திறமைகளை வளர்த்து கொள்ள ஆர்வம் செலுத்து. வருமானத்துக்கு ஏற்றாற்போல செலவு செஞ்சு சேர்த்து ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு செய்யும்போது அது உனக்கு உன் வருங்காலத்துக்கு வயசான காலத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அல்லவா? ஒவ்வொருத்தரும் உன்னை பார்க்குற விஷயம் விதம் கண்ணோட்டம் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். ஒரு சிலர் உன்னை புத்திசாலியாக பார்ப்பாங்க, ஒரு சிலர் உன்னை புத்தியற்ற ஆளாக பார்க்கலாம். ஒரு சிலர் கண்ணுக்கு நீ ரொம்ப இளமையாக தெரியலாம், இன்னொருவர் கண்ணுக்கு நீ முதிய ஆளாக தெரியலாம். ஒரு சிலர் உன்னை திறமைசாலி புத்திசாலி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் உனக்கு திறமையே இல்லை, நீ ஒரு வீணானவங்க நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இந்த உலகம் எப்போதும் ஒரே மாதிரி யாரையுமே ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்காது. ஒவ்வொருவர் பார்க்கும் விதமும் கண்ணோட்டமும் நிச்சயம் மாறுபட தான் செய்யும். அதனால் யார் உன்னை பற்றி என்ன நினச்சாலும் என்ன சொன்னாலுமே கூட நீ அதை கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை கவனிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது உனக்கு தெரியாது. நேற்று நடந்ததையும் உன்னால் திருத்தி எழுத முடியாது. அப்புறம் என்ன, இன்றைய நாளை உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சந்தோஷமாக ஆக்கிக்க முயற்சி செய். நீ மகிழ்ச்சியாக வாழணும்னா நீ தான் உனக்குள்ள மாற்றங்களை உருவாக்கிக்க வேணும். அடுத்தவங்க உன் வாழ்க்கையில் எதையும் மாற்றிட முடியாது. எல்லாமே உன் கைகளில் தான் இருக்குன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. பெற்றவர்களுக்கு எப்போதுமே வயசாயிடுச்சுன்னா அவங்க எப்போதுமே தன் பிள்ளைகள் தன்னை வச்சு காப்பாற்றணும்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு மனசு ஓரத்தில் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் பிள்ளை பலசாலியா புத்திசாலியா காசு பணம் வசதி வச்சிருக்கான்றதை பார்க்க மாட்டாங்க. தான் மேலே தன்னுடைய பிள்ளை அன்பும் பாசமும் பணிவோடும் மென்மையோடும் நடந்துக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி காசு பணம்னு உன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காத உண்மையான அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய உன்னுடைய பெற்றவர்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற இதையாவது நீ சரியாக செய்யணுன்றத ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் உன் கடமையும் பொறுப்புன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. முகமூடி அணிந்த முகங்களையே பார்த்து பார்த்து பழகி போன உனக்கு எந்த முகமுடியும் போடாத உன் பெற்றோர்களை பற்றிய எல்லா உண்மைகளும் தெரியுமல்லவா? அவங்க என்ன நல்ல குணம், எவ்வளவு சில கெட்ட விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்கலாம், அவங்க என்னமோ செயல்பாடோ கொள்கைகளோ உனக்கு பிடிச்சும் இருக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். ஏன்னா அவங்கள பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். எந்த முகமூடியும் போடாமல் உண்மையாக உன்கிட்ட இருந்தவர்கள் அல்லவா உன் பெற்றோர்கள். அவர்களுக்கு நீயும் முகமூடி அணியாத உண்மையான பாசத்தை கொடுக்கும் பிள்ளையாக இருக்கப்பாரு. உன் வாழ்க்கையில் பல பேர் வருவாங்க, பல பேர் போவாங்க. ஆனால் நீ பார்க்குற கண்ணாடியில் தெரியக்கூடிய அந்த நபர் மட்டும் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பார். அந்த நபர் நீதானே. உன் கண்ணாடியில் நீ பார்க்கும்போது உன்னுடைய உருவம் தானே தெரியும். அப்போனா அந்த நபரிடம், அதாவது உனக்குள் நீ தான் அன்பாக இருக்கணும். மற்றவங்க எல்லாம் வருவாங்க போவாங்க, ஆனால் உனக்கு நீ அன்பு செலுத்தி உன்னை நீ நேசித்து உனக்குள்ள தன்மானத்தையும் தைரியத்தையும் வரவழைச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னால் தேவையற்ற மோசமான விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்திக்க முடியும்னா ஏன் சிறந்ததை நல்லதை பற்றி அதிகமாக சிந்திக்க முடியாது? தேவையற்ற சிந்தனைகள் வரும்போது அதை தூக்கி வச்சுட்டு ஒதுக்கி வச்சுட்டு சிறந்ததை சரியான விஷயங்களை யோசிக்க முயற்சி செய். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். காலம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. இந்த மனிதர்களும் மாறிக்கிட்டே இருக்காங்க. உறவுகள் எல்லாம் பலவீனம் அடைஞ்சு பிரிஞ்சு போகுது. யாருமே தேவையில்லை, காசு பணம் இருந்தால் போதும் எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம் செஞ்சுக்கலான்னு மனிதர்களுடைய நினைப்பு மாறிக்கிட்டு இருக்கு. நீ எப்போதும் எல்லாரிடமும் பணிந்து பொறுமையாக போய் உறவுகளை காப்பாற்றி தக்க வச்சுக்கோ. நீயும் இப்போ எவ்வளவோ விஷயங்களில் பக்குவம் அடைஞ்சிட்டேன்னு எனக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும்
சரி சரி பரவாயில்லன்னு சொல்லியே கடந்து போகக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்ட பிள்ளையாக மாறிவிட்ட நீ உன் வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை சரி சரின்னு சொல்லி கடந்து போக தயாராகு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது ஒருபோதும் உனக்கு கஷ்டத்தை வரவிட மாட்டேன். நீ இழந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உனக்காக புதிதாக பெருசாக ஒன்றை கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் இருள் இருப்பதால் தானே நட்சத்திரங்கள் அழகாக தெரியுது. அதே போல நீ இழந்த விஷயங்கள் இருப்பதால் தான் நீ பெறப்போகும் விஷயங்கள் உனக்கு பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். இழந்ததை எல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்காத. அதைவிட உயர்வானதை, சரியானதை, சிறப்பானதை உன் கைகளில் கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையை எளிதாக்கி உன்னை நல்லபடியாக சிரிக்க வச்சு சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு என்னுடைய ஆசை. அதை கண்டிப்பாக நிறைவேற்றணும்னு சொல்லிதான் இன்னைக்கே உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கணும்னு உனக்கு சில நல்ல வாய்ப்புகளை கொடுக்க வந்திருக்கேன். வாழ்க்கையில் எப்போதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தனியாக நடந்து போ. தனியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்ய. தனியாக வாழவும், தனியாக நடனமாடவும், தனியாக உனக்கான விஷயங்களை நீயே உனக்காக செய்து கொள்ளவும் தயாராகு. எப்போதுமே எல்லாத்துக்கும் அடுத்தவங்களே எதிர்பார்த்து காத்து இருக்கக்கூடாது என் செல்லமே. பெரும்பாலான மக்கள் வேறு யாரையாவது எதுக்காவது துணைக்கு தேடிட்டே தான் இருக்காங்க. நீ யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காம கொஞ்ச நேரமாவது உனக்கான நேரத்தை தனியாக ஒதுக்கி கொள்ள தயாராகு. அப்படி நீ தனியாக இருக்கும்போது வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய தெளிவை உன்னால் உணர முடியும். சுக்கு நூறாக நீ மனசு உடைஞ்சு போனாலும் கூட உனக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு உன்னை நீயே உருவாக்கி கொள்ளக்கூடிய பலமான பிள்ளைன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட பலமும் தைரியமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக இந்த வராகியம்மா இருப்பதே சந்தோஷம்தான். உன்னால் ஒரு விஷயத்தை எளிதாக விளக்க முடியாவிட்டால் அந்த விஷயம் உனக்கு சரியாக புரியலன்னு தான் அர்த்தம். ஏன்னா உனக்கு சரியாக புரிஞ்சதை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தி விளக்கமாக பேச முடியும். அடுத்தவங்ககிட்ட எதையும் சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை பற்றி தெளிவை உனக்குள்ள உருவாக்கிட்டு அப்புறமா பேச ஆரம்பி என் செல்லமே. என்ன நடந்தாலும் எதுக்காகவும் நீ கவலைப்பட வேணாம். உன்னை பற்றி மட்டும் யோசி. அடுத்தவங்க இப்படி செய்கிறாங்களே, அடுத்தவங்க இப்படி பேசிட்டாங்களே, அடுத்தவங்க வாழ்க்கையில் இப்படி நடக்குதுன்னு அடுத்தவங்கள பற்றி யோசித்ததெல்லாம் போதும். உன்னை பற்றி யோசிக்க நிறைய இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்கு தெரிஞ்சு நீ பார்க்குறிய சில மகிழ்ச்சியான மனிதர்கள், அவங்க எப்போதும் தன்னைத்தானே மதிப்பிட்டு மேம்படுத்தி உயர்த்தி கொள்கிறார்கள். நீயும் உன் வாழ்க்கையை மதிப்பிட்டு உயர்த்தி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி பார்த்துக்கோ. மகிழ்ச்சிங்கிறது உன் வாழ்க்கையில் இல்லாமையே போயிடுமோ நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. கூடிய சீக்கிரம் உனக்கான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக இந்த வராகியம்மா வாழ வைக்கிறேன். நம்மளை பற்றி யார் என்ன நினைப்பாங்களோ, என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிச்சே பாதி வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாயல்லவா. இனிமேலாவது உன்னை பற்றி புறம் பேசுபவர்கள் முன்பாக செவிடனாக காது கேளாமல் இரு. உன்னை பற்றி குறை சொல்பவர்களுக்கு பதில் பேசாமல் ஊமையாக இருந்துவிடு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவங்களை மகிழ்விக்கணும், அடுத்தவங்க முன்னாடி நம்ம நல்ல திறமைசாலியாக காட்டிக்கணும்னு நினச்சி அடுத்தவங்க முன்னால் நடத்துகிற நாடகத்தை நிறுத்திவிடு. உன் வாழ்க்கைக்கு நீதான் கதாநாயகனாகவும் நாயகியாகவும் இருந்து கொண்டு யார் பேச்சுக்கும் செவி சாய்க்காம உனக்கு பிடிச்சதை வாழ்ந்துக்கிட்டு உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சொர்க்கமாக வாழ தயாராக என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயம் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கான நல்ல மனசை கொடுத்து உனக்கான நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யாருக்கும் சொல்லாத உன் வேதனைகள் கூட இந்த வராகியம்மா நான் அறிவேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கு உள்ள அர்த்தமான வாழ்க்கை இந்த வராகியம்மா கொடுக்க போகிறேன். யாராவது உனக்கு கவலையை கொடுத்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாண்டி உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியுன்றதை நீ புரிஞ்சுக்கோ.
உனக்கே ஒருத்தன் கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா, உனக்கே ஒருத்தன் கவலையை கொடுக்குறானா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் இருக்குன்னா, அதை தாண்டி என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியுன்ற தைரியத்தை நீ உருவாக்கிக்கிட்டு அவங்க முன்னால் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. அடுத்தவங்க ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மையாக நீ இருக்காதே. நீ நினைக்கிறத நீ செய்ய. உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் கூடவே இந்த வராகி அம்மா நான் இருந்து உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் குழப்பமற்ற வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்குறேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு செல்வன்றது காசு பணமும் சொந்த வீடும் சொத்து சுகமும் கிடையாது. நல்ல ஆரோக்கியமும் மன அமைதியும் குழப்பமற்ற வாழ்க்கையும் தான் பெரும் செல்வம். நீ அதிகமாக பேசி அவதிப்படுறதை விட அமைதியாக இருந்து கொண்டு நிம்மதியாக வாழ முயற்சி செய்கிறது தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. எல்லா இடங்கள்லையும் எல்லாமே எனக்கு தான் தெரியும்னு பேசாமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க முயற்சி செய். உன் வாழ்க்கையில் நடந்ததும் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் என அனைத்துமே என் அருளால் தான் நடக்குது. எதையும் யோசித்து மனக்கலக்கம் கொள்ளாதே. நடந்ததையும் நடக்க போவதையும் நினச்சி கவலைப்படாமல் நான் காட்டும் வழியில் போக தயாராகு. உனக்குள் இருந்து இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் எடுத்து கொடுக்குறேன். அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றத ஜன்னல் வழியாக எட்டி பார்க்காத. நீ எட்டி பார்க்கும்போது வெறும் வெளிச்சம் தான் தெரியும். ஆனால் அந்த அறையில் அந்த மனிதர்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருட்டு அவர்களுக்கு மட்டும்தானே தெரியும். நீ வெளியில் பார்க்குறதுக்கு எல்லா மனிதர்களும் நல்லா உடை உடுத்தி நல்லா சுகாதாரமாக நல்லா வசதியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பது போல தான் தெரியும். ஆனால் அவன் கடை வாங்கி சாப்பிட்றானா, கஷ்டப்படுறானா, அவங்க வாழ்க்கையில் எதை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்க வீட்டில் என்னென்ன சண்டை நடக்குதுன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில் பார்க்குறத மட்டும் வச்சு யார் வாழ்க்கையும் இப்படிதான் நீயாகவே எடை போட வேண்டாம். எப்போதும் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை, உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு. இருப்பதை வைத்து இன்பமாக வாழ பழகிக்கிட்டினா உன் வாழ்க்கையில் எந்த தொல்லையும் இருக்காது என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எந்த குறையும் வரவும் விடமாட்டேன். எல்லாரிடமிருந்தும் நீ கற்றுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நீ பார்க்குற மனிதர்களிடமிருந்தும் நீ பேசுகிற மனிதர்களிடமிருந்தும் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோ.